ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். தமிழ்நாட்டில் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸுடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. திமுக அரசு ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு, இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னு பலரும் பார்த்தீங்கன்னா கேள்விகள் எழுப்புறாங்க. இந்த நிலையில தான் சென்னையிலிருந்து ஒரு வாசகர் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றறிக்கையை அரசுக்கு சாட்டையடி கொடுக்குற மாதிரி ஒரு இமெயிலில் கடிதமாக எழுதியிருக்காரு. போராட்டக்காரங்களுக்கு கிலுகிலுப்பை காட்டும் அரசு அப்படின்னு அவர் சுட்டி காட்டியிருக்காரு. அந்த கடிதத்தில் என்ன போட்டிருக்கு எல்லாமே டீட்டெயில் இந்த பதிவில் பார்க்கலாம். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு அரசு சங்கங்களை சேர்ந்தவங்களாம் சென்னையில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமுல்படுத்தாததை காட்டி காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்யவும் சொன்ன ஜாக்டோஜியோ சங்கத்தினரை பார்த்தீங்கன்னா தலைமை செயலகத்துக்கு வர வச்சு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற பெயரில் அவங்கள திமுக அரசு ஏமாத்திடுச்சான். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னா என்ன தெரியுமா? தேர்தல் நேரத்தில் கழகம் வழங்குற டுபாகூர் வாக்குறுதிக்கு நிகரானது இதுன்னு அப்படின்னு கடுமையாக சாடியிருக்காங்க. இதை ஜாக்டோஜியோ சங்க நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2021 சட்டசபை தேர்தல் அப்போ திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எண்ணான 181 நிறைவேற்ற கோரி தான் ஆசிரியர்களும் அரசு தொடர்ந்து போராட்டம் நடத்தி வராங்க. அரசியல் கட்சிகள்லாம் தேர்தல் வாக்குறுதின்னு சொல்றதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது தேர்தலுக்கானதை தவிர வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அமல்படுத்துவதற்கான உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி மோசம் போகாதீங்க அப்படின்னு இதை விட ஓப்பனாக யாராலையும் சொல்ல முடியாது. சுருக்கமாக சொல்லணும்னா போராட்டங்கிற அழுத்தத்தை நிறுத்த அரசு உங்களுக்கு காட்டுற கிலுகிலுப்பை தான் தேர்தல் வாக்குறுதிகளை தவிர அது உண்மை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஜாக்டோஜியோவினர் ஆகட்டும் இல்லை இப்போ போராட்டத்தில் இருக்கிறவங்களாகட்டும் அரசியல் கட்சிகள் கொடுக்கின்ற வாக்குறுதியை நம்பி ஏமாறாமல் 2026 சட்டசபை தேர்தலாவது ஆக்கப்பூர்வமான திட்டங்களை முன்னிறுத்துவோருக்கு ஓட்டளித்து வெற்றி பெற செய்யுங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அடுத்த தலைமுறைக்காவது நல்ல ஆட்சி கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆதங்கத்தோடு முடிச்சிருக்காரு. இந்த கடிதத்தில் குறிப்பிட்ட அந்த வாக்குறுதி எண்ணான 181 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போது அரசு அறிமுகப்படுத்தி இருக்க டேப்ஸ் திட்டத்தில் எம்ப்ளாயீஸோட சம்பளத்தில் 10% பிடித்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் இல்லாமல் முழுமையான சிபிஎஸும் இல்லாமல் இது ஒரு நடுத்தரமான திட்டமாக இருக்குது. ஜாக்டோஜியோ அமைப்பினை பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்தாலும் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இன்னும் போராட்ட காலத்தில் உறுதியாக நிற்கிறாங்க. அரசு காட்டுறது வெறும் கிலுகிலுப்பையா இல்லை உண்மையான தீர்வா? இது பொறுத்துன்னு தான் பார்த்தாகணும். இந்த வாசகர் சொல்கிற மாதிரி தேர்தல் வாக்குறுதி வெறும் ஏமாற்று வேலை தானா? 2026 மக்கள் பாடம் புகட்டுவாங்களா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.